நானா நானே குடியிருப்பிற்காக நொய்யலிலிருந்து முறைகேடாக தண்ணீர் எடுப்பதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு. கோவை வெள்ளியங்கிரி மலையில் இருந்து வரும் நீரை நானா நானி என்ற முதியோர்கள் வசிக்கும் குடியிருப்பின் பயன்பாட்டிற்காக விதிமீறல் செய்து முறைகேடாக எடுத்து செல்வதாகவும், இதுகுறித்து குடியிருப்பு தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள கடிதத்தின் உண்மைநிலை அறிக்கையை மாவட்ட ஆட்சியர் தர வேண்டி ஆட்சியரிடம் புதுக்காட்டு வாய்க்கால் நீர்ப்பாசன விவசாயிகள் நல சங்கத்தினர் மனு அளித்தனர். இதுகுறித்து பேசிய புதுக்காட்டு வாய்க்கால் நீர்ப்பாசன விவசாயிகள் நல சங்க விவசாயிகள், 2019ஆம் ஆண்டு நானா நானி என்ற கட்டுமான நிறுவனத்தில் விவசாய நிலத்திற்கு நீர் கொண்டுவர வெள்ளியங்கிரி அடிவாரத்தில் கிணறு வெட்டி நீர் கொண்டு செல்ல அவர்கள் அனுமதி வாங்கியிருந்ததாகவும், அப்போதே அந்த அனுமதி தவறு என கூறி உயர்நீதிமன்றத்தில் தாங்கள் வழக்கு தொடர்ந்ததாக கூறினார். அந்த வழக்கு தங்களுக்கு சாதகமாக வந்து அவர்கள் போட்டுள்ள பைப் லைன்களை எடுக்க நீதிமன்றம் கோரியதாகவும், பின்னர் குடியிருப்பின் உரிமையாளர் போலி கடிதம் ஒன்றை தாசில்தாரிடம் அளித்ததாக நீதிமன்றத்தில் அளித்துள்ளதாகவும், இந்நிலையில் அந்த கடிதத்தின் உண்மை அறிக்கையை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதாக கூறினர். அவர்கள் இந்த செயலால் அப்பகுதி விவசாயிகள் அனைவரும் பாதிக்கப்படுவோம் எனவும், மக்களுக்கும் குடிநீர் இன்றி தவிப்பார்கள் எனவும் கூறினார். நொய்யல் ஆற்றங்கரை ஓரமாகவே கிணறு வெட்டி போர்வெல் போட்டுள்ளார்கள் எனவும், அதற்கான அனுமதியெல்லாம் விதிமுறைகளுக்கு முரணாக பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டினர். அப்பகுதியில் பைப்லைன் போடுவதற்கு விவசாயிகளுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை என்ற நிலையில் இவர்கள் விவசாயி என்று கூறி அனுமதி பெற்று பைப்லைன் போட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதனை ரத்து செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு அளித்துள்ளதாகவும், அந்த உத்தரவின் மீது அவர் அப்பீல் செய்துள்ளார் எனவும், இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் உண்மை அறிக்கை தருவதாக கூறியுள்ளார் என கூறினர். குடியிருப்பிற்காக நொய்யல் ஆற்றை கடந்து 8 இன்ச் பைப் போட்டுள்ளார்கள் எனவும், விவசாயிகளுக்கு 2 இன்ச் பைப் தான் அனுமதி அளிக்கப்படுகிறது எனவும் தெரிவித்தார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கடிதம் அளித்துள்ளதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் மாவட்ட ஆட்சியர் அவ்வாறு எந்த கடிதமும் வரவில்லை என்றார். அவரது குடியிருப்புகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்காக ஆற்றை ஒட்டி கிணறு வெட்டி நீர் எடுப்பதாகவும், இதன் மூலம் சுமார் 4000 ஏக்கர் பாசன விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் எனவும், மேலும் அங்கு நிலத்தடி நீரும் போய்விடும் என கூறினார். கரையோரத்துலேயும் ஒரு பெரிய கிணத்தையும் வெட்டி 2 போரையும் போட்டு அதெல்லாம் அனுமதியெல்லாம் வந்து ரொம்ப வயலேட் பண்ணி அனுமதி வாங்கியிருக்காருங்க. வாங்கி டுவாட் போர்டு லைன்லேயே ஒரு 11 கிலோமீட்டர் கொண்டு வராருங்க. டுவாட் போர்டு லைனில் வந்து பூமி கொடுத்த விவசாயிகளுக்கே பைப் லைன் போடுறதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்லைங்க. ஆனால் இவர் விவசாயிங்கிற போர்வையில் அனுமதி வாங்கியிருக்காருங்க அவர் தோட்டத்துக்கு கொண்டு வரதுக்காக. அதை ரத்து பண்ண சொல்லி கோர்ட் உத்தரவு கொடுத்துருக்குது. இப்போ அதை எதிர்த்து மறுபடியும் அவர் அப்பீல் பண்ணியிருக்காருங்க. அந்த அப்பீலில் வந்து கலெக்டரை வந்து உண்மையான அறிக்கையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இப்போ கள நிலவரத்தை அறிக்கையாக கொடுத்து அதை மறுபடியும் அந்த ட்ராக்டரை கேன்சல் பண்ணணும்னு கலெக்டர் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அதை எல்லாரும் சேர்ந்து பார்த்து இத்தனை விவசாயிகளும் வந்து ஒரு கோரிக்கையாக கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்குறோம். கலெக்டர் நான் பார்த்து செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வயலேஷன் வந்து இப்போ அந்த கிணறே வந்து நதி ஓரத்தில் வந்து 200 மீட்டருக்கு அந்த பக்கம் தான் லைன் கொடுக்கணுங்க, ஐபி லைனு. இது வந்து ஒரு 140 மீட்டர்லேயும் இருக்குதுங்க கிணறு. 2 போரு, ஒரு கிணறு, ஒரு காட்டுக்குள்ளே வாங்கியிருக்காருங்க லைன். 15 ஹெச்பிக்கு லைன் வாங்கியிருக்காரு, இபி லைன். அது ஒரு வயலேஷனுங்க. ஆற்றை கிராஸ் பண்ணக்கூடாதுங்கப்பா. நொய்யல் ஆற்றை கிராஸ் பண்ணுறதுக்கு விவசாயிகளுக்கெல்லாம் விட்றது இல்லைங்க. இவர் அதை கிராஸ் பண்ணி 2 இடத்துல நொய்யல் ஆற்றை கிராஸ் பண்ணி ஒரு 8 இன்ச் பைப்பை போட்டு கொண்டு வராருங்க தண்ணி. விவசாயிகளுக்கெல்லாம் 2 இன்ச்சு 3 இன்ச்சு தான் கொடுக்குறாங்க டிராகனட்டை. இவர் வந்து 8 இன்ச் பைப் போட்டு ஒரு 2 கிலோமீட்டர் போட்டாருங்க. அதை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் கொரோனா டைப்பில். தடுத்து நிறுத்தி கோர்ட்டுக்கு போய் இப்போ கோர்ட்டு வந்து விவசாயிகளுக்கு சாதகமாக தீர்ப்பும் கொடுத்துருக்குது. இப்போ அந்த தீர்ப்பு எதிர்த்து அவர் போயிருக்கிறாரு. ரெனியூவல் பண்ணுறதுக்கு கலெக்டர்கிட்ட விண்ணப்பம் கொடுத்துருக்குறான்னு சொல்கிறாருங்க. ஆனால் கலெக்டர் இங்கே விண்ணப்பம் வரலன்னு சொன்னாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் கோர்ட்டில் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துருக்காங்க. நாங்கள் கொடுத்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ் இப்போ காமிச்சிருக்காங்க. அதை வந்து கலெக்டர் ஆய்வு செய்ய சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். கலெக்டர் ஆய்வு செஞ்சு உத்தரவு போடணும்னு சொல்லியிருக்காரு. தண்ணி வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்துலிங்க. இந்த தண்ணி கரிகமண்டம்படிங்கிற இடத்துல அவர் ஒரு பூமி வாங்கியிருக்காருங்க, விவசாய பூமி. அந்த இடத்துல ஆத்தோரத்துலேயே ஒரு பெரிய கிணத்தை வெட்டி அங்கேருந்து ட்ராவல் பண்ணுறாரு, கொண்டு வர ஒரு 13 கிலோமீட்டர் கொண்டு வராரு. வெள்ளருங்கம்பாளையங்கிற ஊரில் ஒரு பூமி வாங்கியிருக்காரு, வண்டிக்காரன் ஊரில். அந்த ஊருக்கு கொண்டு வந்து அங்கே பெரிய பெரிய தொட்டிகளை கட்டிக்கிறாருங்க. அந்த தொட்டிக்குள் விட்டு அதுக்கு பக்கத்துலேயே சுற்றி வர அவங்களோட நானா நானி குடியிருப்புக்கு இருக்குதுங்க, முதியோர் இல்லங்க கட்டியிருக்காருங்க. அதுக்கு கொண்டு போகிறக்காக பிளான் பண்ணியிருக்காருங்க. எவ்வளோ விவசாய நிலங்கள்? விவசாய நிலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4000 ஏக்கராவுக்கு அந்த ஏரியாவில் பாசனம் விவசாயமே பாதிக்கப்படும். 3 ஆயக்கட்டு இருக்குதுங்க அங்கே. அந்த 3 ஆயக்கட்டுமே பாதிக்குங்க. அந்த தண்ணி எடுத்தோம்னா அது போக மற்ற நிலங்களுக்கெல்லாம் நிலத்தடி நீரும் போயிருங்க. அந்த நேரம் இவங்க செக் பண்ணி எடுத்தாங்கன்னா, இப்போ இந்த வெயில் காலத்திலே எடுத்தாங்கன்னா கீழே இருக்கிற விவசாயிகள்லாம் நிறைய பாதிக்கப்படுவாங்க. 6 கிணத்துக்குமே தண்ணி வராதுங்க.
இவர் ஒருத்தர் அந்த எப்படி approval கொடுத்தாங்க? அதுதானுங்க எல்லாம் அந்த அப்போ ஆட்சியில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அரசியல் செல்வாக்கு மிக்கிறவர், பணபலம் மிக்குது அவர்கிட்ட, விவசாயிகிட்ட. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதை அனுமதி வாங்கினது 1 வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு தெரியும். அவர் 1 வருஷம் கழிச்சு தான் பைப் போட்டாருங்க. அனுமதி வாங்கி 1 வருஷம் கழிச்சு தான் பைப் போடுறாரு. பைப் போடையில் தான் நாங்கள் போய் பார்த்து ஊரே சேர்ந்து தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். நிறுத்தி அப்புறம் கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டு போய் கோர்ட்டும் விவசாயிக்கு சாதகமாக கொடுத்துருக்கு தீர்ப்பை. இப்போ அவர் அப்பீலுக்கு போயிருக்காருங்க. எல்லாமே